டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏபிக்கு 44 கொடுத்துருந்தோம் வரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 44 வந்து வின்னிங் வாங்கியிருக்கு. சி போர்டுக்கு 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம், ஆனால் கொடுக்கும்போது கொடுக்கல. அதனால தான் நான் 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 990 தான் கொடுத்துருந்தேன். அது வந்து 440ன்னு ஃபுல் பவரில் வச்சுட்டேன் நண்பா. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் சூப்பராக கிடச்சிருந்துருக்கும். 2 நாளாக ஒரே நம்பரில் மிஸ் ஆகிட்டுருக்கு நண்பா. பரவாயில்ல, இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் தான் அமைஞ்சிருக்கு. சிம்பிளான நம்பர் தான், பார்த்துடலாம் நண்பா. நேற்று வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 440ங்க. சரிங்களா? இந்த 440க்கு இந்த 410ங்கிற நம்பர் இருக்கும் பாருங்க. இந்த 440ங்கிற நம்பர் இங்கே 410 அப்படின்னு சொல்லியிருந்தால் பி போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 440 ரிசல்ட்டுக்கு ஏ போர்டு பார்த்திங்கன்னா இங்கே 4ஆம் நம்பர் மட்டும் வச்சுருப்பான். அடுத்தது இந்த பிசிக்கு ஒரு 54 இல்லைன்னா ஒரு 84 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது நான் இன்னொரு ரூட்டு இருக்குது, காட்டுறேன் நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நேற்று கூட கொடுத்துருந்தோம். இந்த 8க்கு 8 வந்ததுக்கு இந்த 2க்கு ஒரு 2ஓ 7ஓ ஏ போர்டுக்கு வரும்னு சொல்லி கணக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது டி போர்டில் நவுத்தி வச்சிட்டான். சரிங்களா? அந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2க்கு 7 வந்ததுக்கு நாளைக்கு பி போர்டுக்கு வந்து ஒரு 9 இல்லைன்னா 4 வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. அது இன்னொரு ரூட்டு இருக்குது, ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது வந்து இயர்லி சார்ட் நண்பா. இந்த இயர்லி சார்ட்டில் போன வருஷம் வந்த ரிசல்ட் வந்து 419. சரிங்களா? இந்த 419க்கு இந்த ரீசெண்டாக இருக்கிற 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இந்த 4ஆம் நம்பர் வச்சுட்டு பிசியில் பார்த்திங்கன்னா 01 வந்திருக்கும். இங்கே வந்து 19ன்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 0 வந்து பெண்டிங் இருக்குது இந்த நம்பரில், நாளைக்கு இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 01ங்கிற 2 நம்பருமே இங்கே கணக்கு ஆகலைன்னா நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 10 இல்லைன்னா 01 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இந்த பிசிக்கு இந்த 4க்கு இந்த ஒரு 75 அந்த நம்பரோடு இறங்கலாம் நண்பா, ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து 1001 தான். ஏன்னா மறுபடியும் காட்டுற பாருங்க. இந்த 419 ரிசல்ட்டுக்கு இந்த சி போர்டு 9ஆம் நம்பர் கணக்கு வச்சுக்கோங்க. சி போர்டு 9க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் இங்கே இருக்கும். சரிங்களா? ரீசெண்டாக விழுந்த 9ஆம் நம்பர், அதனுடைய ஏபி பார்த்திங்கன்னா 10ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இந்த கணக்குலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 0 இறங்க வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 10 சேர்த்து மொத்தமாகவே ஏபியில் வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குது, அதையும் காட்டுறேன், பார்த்துங்க. வீக்லி சார்ட் நண்பா. இந்த வீக்லி சார்ட்டில் இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் 065ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கு நண்பா. அந்த 065 சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 080ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இந்த 080ங்கிற நம்பர் வந்து ஏ போர்டுக்கு மட்டும் 0 வச்சுட்டு பிசியில் எந்த நம்பருமே மேட்ச் ஆகிருக்காது. அடுத்த வாரம் வந்து பிசியில் அந்த 80 வந்து கரெக்டாக இறக்கியிருப்பான். சரிங்களா? தெரியுதுங்களா? பார்த்துங்க. இதே கணக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏ போன வாரம் ரிசல்ட்டு 380. சரிங்களா? அப்போ இந்த ஏ போர்டுக்கும் இங்கே சி போர்டு நம்பரில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். சரிங்களா? இந்த 3க்கு பிசிக்கு வந்து ஒரு 97 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 45. சரிங்களா? இந்த கிராஸுக்கு 45 பார்த்துக்குங்க. அங்கே 97 பார்த்தீங்கன்னா இது 45. இந்த 45 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா.
நான் அதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள் மார்க் பண்ணி. இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து ஒரு 45 இருக்கும் சரிங்களா. அப்படியே ஒரு 3 வாரம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியில் வந்து 45ன்னு வச்சுருப்பான் சரிங்களா. பிசியில் 95 இருக்கும், இருந்தாலும் வந்து ஏசியில் தான் 45 இருக்கும். கரெக்டாக 3 வாரம் கேப் விட்டு, அதே 3 வாரம் கேப் விட்டு இங்கே வந்தால் பிசிக்கு ஒரு 45 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இங்கேயும் பிசி 45 பார்த்தோம் இல்லைங்களா. இந்த கிராஸ் பார்த்தீங்களா, இந்த 3க்கு இங்கே ஏ போர்டு 3 வச்சதுக்கு பிசிக்கு இந்த 45 இல்லைன்னா 97 வரும்னு பார்த்தோம். அப்போ இந்த 45 இங்கேயும் மேட்ச் ஆகுதுங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இயர்லி சார்ட்டில் இந்த 10 பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ரூட் இருக்குது காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து 65 சரிங்களா, பிசியில் 65 ஏசியில் 65 சரிங்களா. கரெக்டாக ஒரு வாரம் கேப் விட்டு இங்கே வந்து பிசியில் 10ன்னு சொல்லி இருக்கும், 65க்கு ஃபுல் பவர் 10 சரிங்களா. அதே நம்பரு ஒரு வாரம் கேப் விட்டு இந்த கிராஸில் இங்கே இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா சரிங்களா. இயர்லி சார்ட்டில் பார்த்தது இங்கேயும் மேட்ச் ஆகுதுங்களா. இன்னும் ஒரே ஒரு ரூட்டு மட்டும் இருக்குது, அதை மட்டும் காட்டிடுறேன் பார்த்துங்க. மந்த்லி சார்ட்டு சரிங்களா. மந்த்லி சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 55554 சரிங்களா. அந்த 554 வந்து அந்த ஏபியில் 55 மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு மாதம் கேப் விட்டு அடுத்த மாதத்தில் ஒரு நாள் தள்ளி 00 இறக்கியிருப்பான் சரிங்களா. அதே மாதிரி அடுத்த மாதத்தில் ஒரு நாள் தள்ளி இங்கே வந்து 50ன்னு இறக்கியிருப்பான் சரிங்களா. இதே மாதிரி ஒரு மாதம் தள்ளி அடுத்த மாதத்துக்கு இந்த 255ன்னு சொல்லி இறக்கியிருப்பான். நம்ம இந்த நம்பரை வந்து இந்த கிராஸ் ரூட்டில் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம், அப்போ உழுகலை, ஒரு வேளை இப்போ உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. கண்டினியூஸாக 4 வாரம் கொடுத்துருப்பான் சரிங்களா. அப்போ இந்த நம்பர் வந்து இந்த மாதத்தில் இந்த இடத்துல வந்து முடியும், அதுக்கப்புறம் இந்த நம்பர் ரிப்பீட் ஆகாது. ஏன்னா இதுக்கப்புறம் டேஸே கிடையாது. அதிகபட்சம் இந்த 2 நாளுக்குள்ளே ஒரு 5500 இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அது வந்து 2 கோடியும் மேட்ச் ஆகலாம், 4 கோடியும் மேட்ச் ஆகி வரலாம். அது வந்து எப்படி வேணால் வரலாம். ஆனால் நம்ம கணக்குக்கு ஒரு 5500 5005 இன்றைக்கே வரணும். மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிறதுக்கு இந்த நம்பர் சான்ஸ் இல்லை. அது வந்து கண்டினியூஸாக 4 டைம் விழுந்தனால 5வது டைம் விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால தான் கொடுக்குறேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 6 9 4 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இந்த நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ சிங்கிள் போர்ட் ட்ரை பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற நம்பர் மெயினாக ஏபிபிசிக்கு தான். ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஏசிலையும் கொடுத்துருக்கு நண்பா. ஏன்னா எப்படி வேணால் கொடுக்குறான். இப்போ ரீசெண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது மாற்றி தான் கொடுக்குறான். அதனால் வந்து 0055 1001 ஃபுல் பவர் வந்து 5665 இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் வருங்கிறது என்னோட கெஸ்ஸிங் நண்பா சரிங்களா. ஒருவேளை இந்த 95 45 வந்தால் பிசியில் தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பிசியில் கொடுத்துருக்கேன். பிசியில் வந்து 95 45 97 47 நண்பா சரிங்களா. 3 டிஜிட் பார்த்துடலாம். 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 8 நம்பர் நண்பா. அதில் வந்து 655 565 556 010 001 100 சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 695 645 ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த 8 நம்பர் என் கெஸ்ஸிங்க்கு ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட் வந்து இன்றைக்கி நான் கொடுக்கல. 4 டிஜிட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.